ஏன்னா எல்லாத்தையும் நான் அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பேன். மீட்பின் கண்ணோட்டத்தில், சிந்தப்பட்ட இரத்தத்தின் கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பேன். எனக்கு எது நடந்தாலும் அது இயேசுவின் சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக தான் நடக்கிறது. நல்லா தொழில் செஞ்சு நல்லா வரும்போது எதை ஞாபகம் வச்சுக்கணும்? ரத்தம், இயேசுவின் ரத்தம் நம்மை ஆசீர்வாதமானவர்களாக மாற்றி இருக்கிறது. வாழ்க்கை நல்லா அமையும் போது எதை ஞாபகம் வச்சுக்கணும்? இயேசுவின் ரத்தம் நம்மை ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாற்றி இருக்கிறது. நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, கானான் தேசம் மாதிரி பாலும் தேனும் ஓடுற வாழ்க்கையாக இருக்கும்போது என்ன நினைக்கணும்? இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வரப்பட்டிருக்கிறேன், இவ்வளோ தூரம் கொண்டு வரப்பட்டிருக்கேன். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் பாருங்க, எங்கேயோ ஒரு ஊரில் என்னமோ ஒரு மூலையில் கிடக்க வேண்டிய நாம அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்ததுனால இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு நல்ல நிலையில் இருக்கிறோம். ஒரு நாளும் நன்றியாக நினச்சி சொல்லுவார். காலைல 5 மணிக்கெல்லாம் பாட ஆரம்பிச்சிருவார். அவர் கர்த்தரை தூய்ச்சி பாட ஆரம்பிப்பார். சொல்லுவார், இயேசு இல்லைன்னா எங்கேயோ கடந்திருப்போம், ஒரு மூலையில் ஒன்றுத்துக்கு உதவாதவர்களாக கடந்திருப்போம். இந்த இயேசு என்னைக்கு கல்வாரி சிலுவையில் மறித்து அதை குறித்த ஒரு வெளிப்பாட்டை நமக்கு தந்தாரோ அது நம்ம உயர்த்திக்கிட்டே இருக்குது, சந்ததி சந்ததியாக உயர்த்திக்கிட்டு இருக்குது, ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறது. மறக்கவே முடியாது. இந்த இயேசுவையும் இந்த கல்வாரி சிலுவையும் அங்கே சிந்தப்பட்ட ரத்தத்தையும் அது நமக்கு இன்றைக்கும் கொண்டு வந்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள். ஆமாம், பாலும் தேனும் ஓடுது. இன்னைக்கு நலமும் விசாலமான தேசத்தில் குடியிருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், எவ்வளோ மேன்மையான ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் மறக்கவே முடியாது அந்த கல்வாரி சிலுவையை. நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஒருபோதும் இதை வச்சு, இந்த நன்மைகளை வச்சு தீமையான காரியங்களை இறங்கலான்னு யோசிக்க முடியாது. இப்படி யோசிச்சா கல்வாரி சிலுவை எண்ணி பார்த்தா இப்போ நிறைய வந்துடுச்சு, அதனால் நல்ல ஆட்டம் போடலாம், ஒரு பாவம் செய்யலாம், என்ன தேவை போகுது, போய் ஒரு ஆட்டம் போடு, தலைதெறிக்க ஆடலாம் அப்படின்னு மனம் வரவே வராது. ஏன்னா அவருடைய ரத்தம், சிந்தப்பட்ட ரத்தம், கொடுக்கப்பட்ட அவருடைய ஜீவன், அவருடைய உயிரை கொடுத்தார். அவர் என்னை மீட்டு கொள்ளும்படியாக, என்னை சிறப்பானவனாக மாற்றும்படியாக, ஆசீர்வாதமானவனாக மாற்றும்படியாக அவர் எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறாரு. இதை யோசிச்சுக்கிட்டே இருங்க, பரிசுத்தமாக தான் இருப்பீங்க, வெற்றியாக தான் இருப்பீங்க, வாழ்வடைந்தவர்களாக தான் இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் இதை எண்ணி பாருங்க. வீட்டுக்குள்ளே நுழையும் போதும் வெளியே வரும்போதும் எண்ணி பாருங்கள். கர்த்தர் வீடை கொடுத்துருந்தாருன்னா உள்ளே போகும்போதும் வெளியே வரும்போது எண்ணி பாருங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய ரத்தம் எனக்கு இதெல்லாம் சொந்தமாக்கி இருக்கிறது, இப்போ ஏற்பட்ட நல்ல இடத்துக்கு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது, இப்படி கல்வாரி சிலுவை இதை செய்திருக்கிறது, நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிகிட்டே இருங்க. பாவத்திலையும் விழ முடியாது, சோதனையிலையும் சிக்க முடியாது. ஏன்னா உள்ளம் நன்றியால் பொங்குகிறது. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம்.